நம்ம ஊர்ல நிறைய விதமான உறவுகள் இருக்குல்ல. பெற்றோர் பிள்ளைகள் அப்படின்ற உறவு இருக்கு, உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற உறவு இருக்கு, சகோதர சகோதரி என்கிற உறவு இருக்கு, நண்பர்கள் என்கிற உறவு இருக்கு, கணவன் மனைவி என்கிற உறவு. இந்த மாதிரி பலவிதமான உறவுகள் இருக்கு. இந்த உறவை பொறுத்து தான் ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுவோம் இல்ல. உறவை பொறுத்து தான். அம்மா அப்பாட்ட உரிமையா கேட்கலாம், இன்னொருத்தங்கள்ட்ட அப்படி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்பா அம்மாட்ட எதிர்பார்ப்பதை இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்பதை மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது. இந்த உறவு தான் ஒருவரோடு இருக்கிற ஐக்கியத்தையே தீர்மானிக்கிறது. When it comes to Bible, வேதம் வந்துருச்சுன்னா உடன்படிக்கை உறவை தீர்மானிக்கும், உறவு ஐக்கியத்தை தீர்மானிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தான். போன வாரம் நான் சொன்னேன், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணாமற் போனான்னு போட்டிருக்கு. இந்த ஏனோக்கு பழைய ஏற்பாட்டில் தேவனோட சஞ்சரித்து காணாமல் போயிருக்கான். அந்த அளவு க்ளோஸாக கர்த்தரோட ஒரு மனுஷன் நடந்திருக்கிறான். அந்த மனுஷன் யாருன்னா 365 வருஷம் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்தையும் குடும்பத்தோடு வாழ்ந்து கர்த்தரோட சஞ்சரித்த ஒரு தேவ மனிதன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபத்துக்கு குடும்பம் தடையா இருக்குதுங்கிறோம். இல்லை, குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டு ஒரு மனுஷன் கர்த்தரோட சஞ்சரித்து அப்படியே போயிட்டார் பரலோகத்துக்கு. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உள்ள உறவுக்கு உங்கள் வேலையோ குடும்பத்தையோ உங்களுடைய பிஸினஸையோ நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா காரணமாக சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, முன்னுரிமை கொடுங்கள். எதற்காகனா உங்களுக்கும் தேவனுக்குமான உறவுக்கு முதலிடத்தை கொடுங்கள். Give first place to your relationship with God. தேவனோடு இருக்கிற உறவுக்கு முதலிடத்தை கொடுங்க. அதை சரி பண்ணீங்கன்னா மற்ற எல்லாமே சரியாகும். You will experience healing. சுகத்தை அனுபவிப்பீங்க, குடும்பத்தில் சமாதானத்தை அனுபவிப்பீங்க, மனதில் திருப்தி அனுபவிப்பீங்க. நீங்க கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் அவர் இருப்பார். Let God be first in your life. தேவனோடு இருக்கிற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த உறவு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு. பழைய ஏற்பாடு வேற, பழைய உடன்படிக்கை என்பது வேற. பைபிளை பல காலமாக நீங்க படிச்சிருப்பீங்க. பைபிள் ஒரு வார்த்தை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும், உடன்படிக்கை என்கிற வார்த்தை. இந்த உடன்படிக்கையின் கீழே தான் மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவே அமைந்திருந்தது. கவனிங்க, நம்ம ஊர்ல நிறைய விதமான உறவுகள் இருக்குல்ல. பெற்றோர் பிள்ளைகள் அப்படின்ற உறவு இருக்கு, உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற உறவு இருக்கு, சகோதர சகோதரி என்கிற உறவு இருக்கு, நண்பர்கள் என்கிற உறவு இருக்கு, கணவன் மனைவி என்கிற உறவு. இந்த மாதிரி பலவிதமான உறவுகள் இருக்கு. இந்த உறவை பொறுத்து தான் ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுவோம் இல்ல. உறவை பொறுத்து தான். அம்மா அப்பாட்ட உரிமையா கேட்கலாம், இன்னொருத்தங்கள்ட்ட அப்படி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்பா அம்மாட்ட எதிர்பார்ப்பதை இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்பதை மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது. இந்த உறவு தான் ஒருவரோடு இருக்கிற ஐக்கியத்தையே தீர்மானிக்கிறது. When it comes to Bible, வேதம் வந்துருச்சுன்னா உடன்படிக்கை உறவை தீர்மானிக்கும், உறவு ஐக்கியத்தை தீர்மானிக்கும். ஓகேங்களா? கவனிங்க, உடன்படிக்கை தான் ரிலேஷன்ஷிப்பை டிசைட் பண்ணும், ரிலேஷன்ஷிப் தான் ஃபெலோஷிப்பை டிசைட் பண்ணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். உடன்படிக்கையின் கீழ் தான் ஒருவரோடு இருக்கிற உறவு இருக்கும். அந்த உறவு பொறுத்து தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பின் ஐக்கியம் இருக்கும். அப்போ பைபிள்ல பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு ரெண்டு மேஜரா பிரிஞ்சிருக்கு. இந்த உடன்படிக்கைக்கு முன்னாடியே ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, சாயங்காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தியானித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஓல்டு கவனன்ட் வர்றதுக்கு முன்னாடி people were connected with God in meditation. பழைய உடன்படிக்கை என்று மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனும் தேவனும் ஐக்கியத்திலும் உறவிலும் இருந்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, எங்க தரிசனமானார்? அவர் ஊர்ல திடீர்னு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு போட்டிருக்குது. அன்னைக்கு தேவாலயமே இல்லை, கர்த்தர் எப்படி அவரை நோக்கினாரு? அப்ப அவன் இருக்கிற இடத்துக்கு யார் வந்திருக்கிறா? அப்ப God is looking for fellowship. பிரதர், நீ ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேட வேண்டாம், உன்னை தேடி கர்த்தர் உன் வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. பிஃபோர் ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை அமைக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாமை தேடி வந்து கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எப்படி இருப்ப? இட் வாஸ் காட் மேன் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு அன்றாட வாழ்க்கையிலேயே இருந்தது. கர்த்தர் வருவார், பேசுவார். ஆமென்.